கடலூர் மாவட்டத்தினுடைய நிலவரம் இவை. கடலூர் மாவட்டத்தில் மொத்தமாக 2,46,818 வாக்காளர்கள் கடலூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த எஸ்ஐஆர் மூலம். தற்பொழுது கடலூர் மாவட்டம் முழுவதுமாக எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களாக 21,93,570 பேர் 77 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இன்றைய நிலவரப்படி 2,46,818 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 19,46,759 பேர் மட்டும் வாக்களிக்கலாம் என வரைவு வாக்காளர் பட்டியலில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியினுடைய வாக்காளர் நிலவரம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தில் 2,37,500 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் 28,809 பேரை தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. 2,18,591 பேரை தற்பொழுது வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் தொகுதியினுடைய வாக்காளர் நிலவரம் தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2,51,539 பேர் வாக்காளர்களாக இருந்தன. அந்த சிதம்பரம் தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தற்பொழுது 31,433 பேரை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. சிதம்பரத்தில் இன்றைய நிலவரப்படி வரைவு வாக்காளர் பட்டியல்படி 2,20,106 பேர் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்பொழுது வாக்காளர்களாக கண்டறிந்துள்ளது. புவனகிரி தொகுதி, அதாவது கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட புவனகிரி தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,08,545 பேர் வாக்காளர்களாக புவனகிரியில் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 35,015 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்போதைய வரைவு வாக்காளர் படி 2,23,530 பேர் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் புவனகிரி தொகுதியில் கண்டறிந்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் நிலவரம் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு மொத்தமாக 2,53,801 பேர் வாக்காளர்களாக குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இருந்தனர். அதில் 24,941 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக நீக்கிவிட்டது. குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய தற்போதைய வாக்காளர்கள் 2,28,860 பேர். கடலூர் தொகுதிக்குட்பட்ட, அதாவது கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட கடலூர் தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய நிலவரம் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு கடலூர் தொகுதியில் மொத்தமாக 2,46,926 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 33,534 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து எஸ்ஐஆர் பணிகள் மூலம் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்பொழுது கடலூர் தொகுதியினுடைய வாக்காளர்கள் 2,13,392 பேர். கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பன்ருட்டி தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பாக கடலூர் தொகுதியில் 2,55,988 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 22,741 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தற்பொழுது 2,33,247 பேர் வாக்காளர்கள் என தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட நெய்வேலி தொகுதியினுடைய நிலவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களாக 2,06,401 பேர் நெய்வேலி தொகுதியில் இருந்தனர். அதில் 26,446 பேரை எஸ்ஐஆர் பணி மூலம் தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தற்பொழுது வாக்காளர்களாக 1,79,955 பேரை தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட விருத்தாச்சலம் தொகுதியினுடைய நிலவரம் இவை.
எஸ்ஐஆருக்கு முன்பு விருதாச்சலம் தொகுதியில் வந்து 2,60,361 பேர் வந்து வாக்காளர்களாக விருதாச்சலம் தொகுதியில் இருந்தனர். அதில் 31,824 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. 31,824 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக விருதாச்சலம் தொகுதியில் கண்டறியப்பட்ட வாக்காளர்கள் வந்து 2,28,537 பேர் வாக்களிக்கலாம் இந்த தேர்தலில் என வரைவு வாக்காளர் பட்டியலில் தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட திட்டக்குடி தனி தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரம் தான் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு அங்கு வாக்காளர்கள் 2,22,516 பேர் வந்து எஸ்ஐஆர் பணிகள் தொடங்குவதற்கு முன்பு வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 21,974 பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. அதன்படி திட்டக்குடி தொகுதியில் வந்து 2,541 பேர் வாக்களிக்கலாம் என தற்பொழுதைய இன்றைய நிலவரப்படி வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் உள்ள எண்ணிக்கையாக உள்ளது. 2,541 பேர் திட்டக்குடி தொகுதியில் வாக்களிக்கலாம் என உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.